வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க பாய்ச்சல். இது ஆசிரியர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி. ஒரு உண்மை கலைஞன் தன்னுடைய கலையில் இருக்கிற முழு ஈடுபாட்டின் காரணமாக அவனை அந்த எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சுக்கிறான், அந்த கலையை மற்றவர்களுக்கு எப்படி உள்வாங்க வைக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய ஒரு நல்ல ஒரு செய்தி. அவனுடைய அந்த உடற்சோர்வோ பாதிப்போ இல்லாமல் தன்னுடைய கலையை பின்பற்றக்கூடிய ஒரு கலை வாரிசு உருவாக்குறான். கண்டிப்பாக அவனை மாதிரியே நடிச்சு காட்டுறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு சிறுவன் அனுமர் மாதிரி ஒரு வேடம் விட்டு நடிக்கக்கூடியவர் தன்னுடைய கலையின் ஈடுபாட்டின் காரணமாக அப்படியே அந்த குழந்தைக்கு தன்னுடைய கலையை முழுவதுமாக பாய்ச்சறான் அப்படின்னு சொல்கிறதும், அந்த குழந்தை அப்படியே அவரை மாதிரியே நடிச்சு காட்டுறதும் இந்த கதையில் கொடுத்துருப்பாங்க. சரி, தேர்வு நூற்கில் நம்ம அன்மா கொஷின் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நூல் தான் இது. அதாவது தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து எடுத்து எழுதப்பட்டது தான் இந்த பாய்ச்சல். சரிங்களா? அதுக்கப்புறம் கந்தசாமி, சாயாவனம், விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய குறும்படம் பார்த்தீங்கன்னா சுடுமண் சிலைகள். சரிங்களா? அதேமாரி இவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி அப்படிங்கிறதுலாம் இவருடைய எழுதிய சில புதினங்களை இங்கே கொடுத்துருக்காங்க பாடமாக. நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். தக்கையின் மீது 4 கண்கள், தக்கையின் மீது 4 கண்கள் எப்பயுமே இருக்கும்னா பாய்ச்சிக்கிட்டே இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாய்ச்சல். சரிங்களா? இந்த விசாரணை கமிஷன் அப்படின்றது சாகித்ய அகாடமி விருது இல்லையா? கந்தசாமி. சரிங்களா? விசாரணைக்கு போனோம்னாலே நம்ம கந்தனை கும்பிட்டுட்டு போவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் போய் கந்தனை கும்பிட்டுட்டு எப்படி இருப்போம்? சாயாவனமாக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வைங்க. சாயாவனத்தில் நம்ம கண்டிப்பாக வனத்தில் என்ன வைப்போம்? சிலைகள் வைப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுடுமண் சிலைகள். சரிங்களா? சுடுமண் சிலைகளை ஒரு குறும்படத்தில் பார்த்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குறும்படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாயாவனத்தில் போய் நம்ம என்ன ஆகிடுறோம்? தொலைஞ்சு போயிடுறோம்னு ஞாபகம் வைங்க. ஸோ தொலைந்து போனவங்களாம் திருப்பி எப்படி வர்றாங்கன்னா சூரிய வம்சம் மாதிரி படையெடுத்து வர்றாங்கன்னு ஞாபகம் வைங்க. அந்த சூரிய வம்சத்தில் வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா சாந்தகுமாரியாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது 1 மார்க் கொஷின்ஸை சரி புத்தக நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கண்கள் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். கந்தனை பார்க்குறதுக்கு சாயாவனத்துக்கு போகிறோம். வனத்தில் போய் சுடுமண் சிலைகள் நட்டுறோம். அந்த சுடுமண் சிலைகள் தொலைஞ்சு போயிடுது. அந்த தொலைஞ்சு போனது சூரிய வம்சம் மாதிரி படையெடுத்து வருது. அதில் படையெடுத்து வந்தவரில் தான் சாந்தமாக இருக்கிற சாந்தகுமாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசாரணை கமிஷன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் விசாரணை கமிஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு அப்படிங்கிறத நினைவில் வைத்திருக்கிறதுக்கான சின்ன டிப்ஸ். நன்றி.